அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக மகிழ்ச்சி. நாம் சென்ற வகுப்பிலேயே இந்த நித்யானந்த தியானத்தை செய்யணும் அப்படிங்கிறதுல சொல்லி இருந்தோம். ஆனால் இன்னைக்கு தான் அதை செய்வதற்கான ஒரு சூழல் அமைந்திருக்கிறது நினைக்கிறேன். சரி, இப்ப நித்யானந்த தவத்தை பற்றிய ஒரு விளக்கம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அந்த தியானத்தை இப்போ செய்ய போறோம். இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட்டா நம்ம அதை செஞ்சிருவோம். அடுத்த வகுப்புல இருந்து நம்ம துவக்கத்திலேயே நித்யானந்த தவத்தை டீப்பா செய்யறதுக்கு பிளான் பண்ணி அதை செய்யலாம். இப்ப நித்யானந்த தியானம் என்பது பல்வேறு விதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு தியானம். குறிப்பாக இந்த தியானம் சுவாசத்தோடு இணைத்து செய்யப்படுவதால இந்த தியானம் நம்ம எல்லாருமே நல்லா செய்ய முடியும். குறிப்பா மனம் வெளியே செல்லாமல், இப்ப எப்படி ஒரு பஞ்சபூத நவர்தவம் ஒரு கைடன்ஸ் மெடிடேஷன் மாதிரி நமக்கு செட் ஆகுதோ, அப்படி நித்யானந்த தவமும் கிட்டத்தட்ட ஒரு கைடன்ஸ் மெடிடேஷன் மாதிரி நமக்கு செட் ஆகும். சரி, இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறோம்னா, நம்ம எப்பொழுதும் போல முன்னாடி தவத்துக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி அன்னை தந்தை ஆசான் வணக்கம் வரைக்கும் எல்லா தவத்தையும் போல இந்த தவத்துக்கும் செய்யறோம். அதுக்கப்புறம் நித்யானந்த தவம் என்று சொன்னதற்கு பிறகு இது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி செய்யறாங்க. கொஞ்சம் மாற்றி மாற்றி அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக நம்ம அமைப்பிலேயே மகரிஷி கொடுத்த தவத்திலேயே ஒரு தவத்தை பல முறை மாற்றம் செய்த தவம் இந்த தவம் தான். ஒரு முறை மூலாதாரத்திலிருந்து தியானம் பண்ணிட்டு மூச்சு இழுத்துக்கிட்டே உச்சிக்கு வாங்க, மறுபடியும் மூச்சை விட்டுக்கிட்டே மூலாதாரத்துக்கு போங்க, அப்படி ஒரு ஸ்டைல் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது, மூலாதாரத்துல மூச்சு இழுத்துக்கிட்டு மூலாதாரத்திலிருந்து உச்சிக்கு வரணும், உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் செல்லணும் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் ஒரு சிலர் ரேரா ஆக்கினை துரியம் செய்துட்டு அங்கிருந்து மூலாதாரத்திலிருந்து அப்புறம் மறுபடியும் மூச்சு இழுக்கிற மாதிரி எல்லாம் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதனால நீங்க இந்த தியானத்தை மட்டும் யூடியூப்ல செய்யறப்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகாம, டிஸ்டர்ப் மீன்ஸ் கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த தியானத்தை செய்யறது நல்லது. இப்ப நம்ம என்ன சொன்னோம்? நித்திய ஆனந்த தியானம் மூலாதாரத்துல நாம தொடங்குவோம். சரிங்களா? மூலாதாரத்துல தொடங்கி சிறிது நேரம் சாந்தி யோகம் செய்யறது போலவே மூலாதாரத்துல நம்ம தியானம் செய்வோம். அப்ப மூலாதார சக்கரம் நல்லா என்ன ஆயிரும்? ஆக்டிவேட் ஆயிரும். மூலாதார சக்கரம் நல்லா ஆக்டிவேட் ஆயிரும். மூலாதார சக்கரம் ஒரு பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பு மையம்னு சொன்னோம் இல்லையா? அப்ப அந்த சக்தி அங்க ஈர்க்க 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 என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க இருக்கிற குண்டலினி சக்தி அபரிமிதமா பெருகிறதுக்கு ஆரம்பிக்கும். வான்காந்த சக்தி ஜீவகாந்த ஆற்றலா மாறி உடல் முழுவதும் போறதுக்கு ஆரம்பிக்கும். இப்போ அந்த ஆற்றல் இயல்பாகவே அங்க அதிகரிக்கிறப்ப இயல்பாகவே அந்த சுழுமுனை நாடி வழியாக நம்முடைய தண்டுவடத்தின் வழியாக ஆற்றல் மேல் நோக்கி பாயறதுக்கு ஆரம்பிக்கும். இயல்பாவே நடக்கும். நீங்க நல்லா சாந்தி பண்ணாலே நிறைய பேருக்கு சொல்லுவாங்க, எங்களுக்கு ஆகினை வேலை செய்யுது, துரியம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஏன்னா இந்த சக்தி ஏறுறப்போ
அது மேல பீறிட்டு செல்வதற்கு முயற்சி பண்ணும். அதாவது ஒரு பைப்ல தண்ணி போயிட்டு இருக்கு, மேல ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தண்ணி ஃபோர்ஸ் ஆகும்போது அந்த ஹோல்ஸ் வழியே தெரிச்சு அப்படியே மேல வருதுல்ல, அந்த மாதிரி இந்த ஆற்றல் பீறிட்டு மேல வர்றதுக்கு ஆரம்பிக்கும். இப்ப நாம ஒரு 5 நிமிடம் அந்த மூலாதாரத்துல நல்லா தவம் பண்ணி ஆற்றலை வந்து நல்லா பெருக்கிக்கிறோம். அதற்கப்புறம் அங்க பெருகிய அந்த ஆற்றலை மூச்சினுடைய துணை கொண்டு சுவாசத்தை இழுத்துக்கிட்டே அந்த ஆற்றல் அப்படியே மேல எடுத்துட்டு போறோம். அது ஆல்ரெடி மேல போறதுக்கு எத்தனிப்பா இருக்குது. நாமளும் அந்த இடத்துல உறிஞ்சும் போது, மூச்சை இழுக்கும் போது, அந்த ஆற்றல் அப்படியே ஃபுல்லா வந்து மேல ஏறும். சரிங்களா? மூச்சின் துணை கொண்டு. அப்ப மூச்சுல கவனம் இருக்கணும். முதுகுத்தண்டுல கவனம் இருக்கணும். இன்னும் அந்த சக்தி, ஜீவகாந்த சக்தி அப்படிங்கிற அந்த உயிர் சக்தியிலையும் கவனம் இருக்கணும். சரிங்களா? இந்த 3லயும் நம்முடைய கவனத்தை செலுத்தி இந்த தியானத்தை செய்யணும். அதாவது நம்முடைய தண்டுவடம் வந்து ஒரு குழாய் மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. கீழிருந்து ஒரு மோட்டார் வழியா தண்ணி மேல இழுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அப்ப கீழிருந்து தண்ணி மேல வந்து இழுக்கப்படுது. தண்டுவடம் வந்து ஒரு குழாய், தண்ணீர் குழாய். அந்த தண்ணி வந்து மேல வருது. அந்த தண்ணீங்கிறத மூச்சு மற்றும் நம்முடைய குண்டலினி சக்தி 2ம் இணைஞ்சு தண்டுவடத்தின் வழியா அப்படியே மேல வருது. மூச்சு ஒரு துணை கருவிதான். சரிதாங்க. மூச்சு ஒரு துணை கருவி. அந்த குண்டலினி சக்தி முதுகுத்தண்டு வழியாக மேலே செல்றத நீங்க பாவிச்சு உணரணும். சரிங்களா? அப்போ இது மாதிரி உச்சிக்கு போகுது அந்த எனர்ஜி. அதுக்கப்புறம் உச்சியில போயிட்டு துரியத்துல போய் டச் ஆகணும். துரியத்துல போய் டச் பண்ணிட்டு, அங்கிருந்து அப்படியே அது ஃப்ளோரிங் மாதிரி எல்லா இடத்துலயும் பரவி நம்மளோட உடல் முழுக்க உச்சந்தலையிலிருந்து அப்படியே அந்த பரவற அந்த இது, அதான் நான் சொன்னேன். அந்த முன்னாடி இடங்கள்ல வாட்டர் ஃபவுண்டைன் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த வாட்டர் ஃபவுண்டைனை கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. நேரா நடுவுல ஒரு குழாய் வழியா தண்ணி மேல போகும். அது அப்படியே எல்லா பக்கம் அப்படியே விரிந்து பூ மாதிரி எல்லா இடத்துலயும் விழுகிறத நீங்க பார்த்திருக்கலாம். அது மாதிரி நம்ம உச்சியிலிருந்து அந்த உச்சிக்கு துரியத்துக்கு சென்ற அந்த ஆற்றல் அங்கிருந்து அப்படியே எல்லா பக்கம் அப்படியே விரிந்து மூளை செல்கள்ல தொடங்கி பாதங்கள் வரைக்கும் அந்த சக்தி அப்படியே ஃப்ளோவா ஓடுறத நீங்க ஃபீல் பண்ணணும். சரிங்களா? அப்ப மூச்சை இழுக்கிறப்ப மூலாதாரத்திலிருந்து உச்சி, மூச்சை விடும்போது உச்சியிலிருந்து பாதம் அப்படிங்கிற மாதிரி செய்துட்டே இருக்கணும். இது ஒரு 10 நிமிடம் வந்து கண்டினியூஸா இதை செய்யணும். இதை செய்ததுக்கு அப்புறம் நீங்க அதை அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு நீங்க உங்களோட அந்த காந்த ஆற்றலை உடலுக்குள்ள கவனிக்கிறதுக்கு ஆரம்பிச்சீங்கன்னா, இப்ப நாம விட்டாலும் அந்த இயக்கம் விடாது இல்லையா? அது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். எப்படி சொல்றதுன்னா, இந்த நீங்க மண்ணெண்ணெய் பேரல்ல இருந்து மண்ணெண்ணெய் உறிஞ்சி எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. நம்ம முதல்ல அப்படியெல்லாம் பண்ணுவோம். இப்ப மேல் மட்டத்துல ஒரு தண்ணி இருக்கு அப்படின்னா, ஏதாவது ஒரு லிக்விட் இருக்குன்னா, அதை கீழே கொண்டு வரணும்னா, ஒரு டியூப் உள்ள போட்டு கீழே உறிஞ்சி விட்டுட்டீங்கன்னா போதும். ஒரு முறை உறிஞ்சி விட்டுட்டீங்கன்னா, இல்ல இந்த மண்ணெண்ணெய் கேன் எடுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த ஒரு பைப் இருக்கும். சீமெண்ணெய் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு ஒயிட் கலர் ஒரு பைப் இருக்கும். கடைசியில ஒரு சின்ன பம்ப் மாதிரி ஏர் பம்ப் மாதிரி வச்சிருப்பாங்க. அது ஒரு பிரஸ் கொடுத்து விட்டாங்கன்னா, மேல இருந்து அந்த எண்ணெய் மண்ணெண்ணெய் அந்த அந்த பாட்டில் இருந்து இன்னொரு பாட்டிலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது வந்து ஒரு இயற்கையினுடைய சிஸ்டம். ஒரு முறை இப்படி பண்ணி விட்டுட்டீங்கன்னா, நீங்க நிறுத்துறது வரைக்கும் அந்த ஃப்ளோ வந்து வந்துட்டே இருக்கும். அது மாதிரி இப்ப நம்ம ஒரு 10 நிமிஷம் பண்ணி விட்ட உடனேயும், அந்த ஃப்ளோ வந்து பிரபஞ்சத்தில் இருக்கிற இறை ஆற்றலோட கனெக்ட் ஆகி நம்ம உடம்புக்குள்ள அந்த ஃப்ளோ வந்து போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்ப அது போக போக என்ன நீங்க பாவிக்கணும் அப்படின்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உடல்ல இருக்கிற அந்த ஜீவகாந்த ஆற்றல் உடல் செல்கள் எல்லாவற்றையும் முதல்ல நிரப்பும். அப்போ உடல் செல்கள் ஒவ்வொன்றுமே வந்து திணிவு பெற்ற ஒரு காந்தமாக மாறுறதுக்கு ஆரம்பிக்கும்.
அந்த காந்த திணிவைத்தான் நாம வந்து ஆனந்தம், இன்பம், மகிழ்ச்சி என்றெல்லாம் நம்ம சொல்றோம். அப்போ நம்மளோட உடல் செல்களும் உயிர் துகள்களும் திணிவு பெற்ற ஆற்றல் மிக்கதா மாற 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 இந்த உடலில் இருந்து ஜீவகாந்த ஆற்றல் அப்படியே விரிகிறதுக்கு ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விரிந்து 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 ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல சுத்த வெளியோட அது இணையும். அது ஒரு சிலருக்கு இப்பவே நடக்கலாம். ஒரு சிலருக்கு கொஞ்சம் நாள் எடுத்து நடக்கலாம். பட் அது ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அது நிகழும். நம்மளுடைய ஆறா விரிந்து இதுக்குன்னு நீங்க வந்து இன்னொரு நுட்பம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுல ரொம்ப முக்கியமான நுட்பம் அது. நீங்க ரொம்ப விரிந்து 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 தான் போகணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அதாவது இந்த வான்காந்தம் அப்படிங்கிறது ஒண்ணாதான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. அது வந்து தனித்தனியா இல்ல, விட்டு விட்டா இல்ல. ஒரே காந்தம் தான். இப்ப நீங்க கடல்ல ஒரு இடத்துல கை வைக்கிறீங்கன்னா, நீங்க கை வைத்ததனுடைய அலை கடல் முழுக்க பரவி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. கடல் முழுக்க அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். சரிங்களா? அது மாதிரி நாம நம்ம உடலை விட்டு இந்த வான்காந்தத்துல இணையறோம் அப்படின்னு உடனேயே, இங்க நீங்க இணைஞ்ச உடனேவே நீங்க பிரபஞ்சம் வரைக்கும் போயிருவீங்க. அதுதான் இதுல ஒரு ஸ்பெஷல். நீங்க சரியா அதைய சிந்தித்தும் உணரணும், தியானத்திலயும் உணரணும். நம்ம உடலை தாண்டி அந்த ஜீவகாந்தம் விரியுது அப்படின்னாலே, அது இங்க டச் ஆன உடனேயே பிரபஞ்சத்தினோட எண்டு வரைக்கும் விரிஞ்சிடும். சரிதானுங்களா? அது நம்மளோட உணர்வு நிலைக்கு தகுந்த மாதிரி ஆஹ் அளவு வந்து உணர்த்துமே தவிர, அது விரிகிறது பிரபஞ்சம் வரைக்கும் விரிஞ்சுதான் நிக்கும். சரி, எப்படி கரண்ட் வந்து பல மைல் தூரத்துக்கு போட்டாலும் இங்க சுவிட்ச் போட்டா அங்க எரியும். வித்தின் செகண்ட்ல அது அங்க போயிடும். செகண்ட்ஸ் கூட கிடையாது, நேனோ செகண்ட்ஸ்ல அது அங்க போயிடும். சரிங்களா? 1 கிலோமீட்டருக்கு சீரியல் பல்ப் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இங்க சுவிட்ச போட்ட உடனே 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் எரியும். அப்ப அது என்ன ஃபாஸ்ட்ல இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அது எப்படி கனெக்ட் ஆகி போகுதுன்னு புரிஞ்சுக்கலாம். அது போல நாம இங்க நம்ம உடலை கடந்து விரிந்த அடுத்த க்ஷணமே, பிரபஞ்ச காந்தத்துல இணைந்த அடுத்த க்ஷணமே அது பிரபஞ்சம் முழுக்க விரிந்து சென்று. அதே போல அந்த பிரபஞ்சத்தினுடைய எண்டு, அதுதான் என்ன இடம்னு சொல்றோம்? இறைநிலை அழுத்தி கொண்டிருக்கிற இடம் இல்லையா? சிவகளம் என்று சொல்றோம். சக்தி களத்தினுடைய எல்லை வந்து சிவகளத்தினுடைய துவக்கமாக இருக்குது. அப்ப நீங்க சிவக்களத்தையும் தனியா போய் ரொம்ப போய் உணர்றதுக்கு சிரமப்படணும்னு இல்லை. சக்தி களத்தினுடைய எல்லைக்கு போனாலே சிவக்களத்தை தொட்டுதான் நிக்க முடியும் நம்மால. அதை தொடாம நிக்க முடியாது. அப்ப அங்க டச் பண்ணிட்டோம்னா அது சுத்தவெளி முழுக்க நம்மளை இழுத்துட்டு போயிடும். அதனாலதான் சொல்லுவாங்க இந்த சிவபுராணத்துல கூட, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானுங்களா? அந்த இறை ஆற்றலுடைய கருணை எப்படி இருக்குதுன்னா, நம்ம ஈர்த்து அதை ஆட்கொள்ளுமாமா. சரிங்களா? அது காந்த ஆற்றலுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் அதை பேசியிருப்பாங்க. சரி, நம்ம இப்போ 1:10 ஆயிடுச்சு. நாம அந்த தியானத்துக்குள்ள செல்லலாம். சரிங்களா? நீங்க இப்போ ஒரு 1:15 ஆயிடுச்சு. ஒரு 15 நிமிடம் மட்டும் அந்த தியானத்தை நாம இப்போ செய்ய போறோம். 15ல இருந்து ஒரு 20 நிமிஷம் கூட எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு எப்படி செய்யறது அப்படிங்கிறத, ஏன்னா இப்ப ஆல்ரெடி நீங்க ஒரு தியானம் பண்ணியிருக்கீங்க. அதனால இன்னைக்கு எப்படி செய்யறதுங்கிறத நான் ஒரு தெளிவுபடுத்திடுறேன். அதுக்கப்புறம் அடுத்த வகுப்புல நாம ஒரு 40 நிமிட தியானமாக இதை செய்யறப்போ உங்களுக்கு அந்த முழு உணர்வையும் நீங்க பெற முடியும். குறிப்பாக இந்த மதிய நேரத்துல இந்த தியானத்தை செய்யும்போது ஆஹ் என்ன சொல்றது, அந்த பசி உணர்வு கொஞ்சம் இருக்கிறப்ப இந்த தியானம் நீங்க செஞ்சீங்கன்னா, ஒரு 12 மணிக்கு காலையில ஒரு 8 மணி 8:30க்குள்ள 9க்குள்ள சாப்பிட்டுருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு 12 மணிங்கிறப்ப ஒரு லைட்டான ஒரு பசி உணர்வு இருக்கும். அந்த பசி உணர்வு இருக்கிறப்ப நீங்க எந்த தியானம் செய்தாலும் அந்த தியானம் வந்து அற்புதமான பலனை கொடுப்பதை நீங்க உணர முடியும். அதுல இந்த தியானத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அதனால நீங்க இப்ப எல்லாருமே ஒரு 1 நிமிடம்
வந்து கேப் எடுத்துக்கோங்க. ஏதாவது உடல் தேவை இருந்தா நிறைவு பண்ணிட்டு வந்துருங்க. இல்ல அப்படின்னா நீங்க எல்லாரும் தியான நிலையில அமர்ந்து கொள்ளலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இடத்துய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. இப்ப நல்ல உணர்வுக்கு வரணும். அந்த பிரபஞ்சத்தின் மையத்துல நாம் அமர்ந்திருக்கின்ற காட்சி. இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்திருக்கின்ற சுத்தவெளி அருட்பேராற்றல். அது இந்த பிரபஞ்சம் முழுவதையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டு பிரபஞ்சத்தில் இருக்கிற பல கோடி அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் இவற்றினுடைய சக்திகளையும் தன்னோடு இணைத்து கொண்டு நம்மையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கின்ற காட்சி உணர்வுக்கு கிட்டத்தட்ட பிரபஞ்சம் கடந்த இறை ஆற்றல் பிரபஞ்சம் முழுவதையும் அழுத்தி, அந்த அழுத்தம் நாம மையத்தில் இருக்கிறதால நம்மையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கிறோம். அருளாற்றல் பாய்ச்சுதல், அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையாக பாய்வதை உணர்கிறோம். நம்மை சூழ்ந்துள்ள அந்த தெய்வீக பிரபஞ்ச இறை சக்தி எல்லா திசைகளிலிருந்தும் நமக்குள்ளாக அலை 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 அலையாக பாய்ந்து நிரம்பி ததும்பிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றல் அப்படியே நம்ம மூலாதாரத்திலே குவிவதாக பாவித்து உணர்ந்து கொள்ளுங்க. மூலாதாரத்திலே சுத்தவெளியினுடைய சூழ்ந்தழுத்தும் ஆற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் நிரம்பி ததும்பிக் கொண்டிருக்கிறது. அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. டிவைன் ப்ரொடெக்ஷன், அருள்காப்பு நம்மை சூழ்ந்து நிறைந்திருப்பதை உணருங்க. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அனைத்து குரு மகான்களையும் நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். பஞ்சபூத நவக்கோள்கள், பிரபஞ்ச அன்னை, இறையினுடைய அனைத்து தன்மாற்று நிலைகள், அனைத்து உயிர்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். தவம் நித்யானந்த தவம். தொடக்கம் மூலாதாரம்.
இப்ப அந்த அருளாற்றல் பாய்ச்சுதல்ல நமக்குள்ள பாய்ந்த அந்த தெய்வீக சக்தி மூலாதாரத்திலே குவிந்து கொண்டிருப்பதை உணருங்க. மூலாதாரம், மூலாதார சக்கரத்திலே பிரபஞ்ச பேராற்றல், இறையாற்றல் குவிந்து நிரம்பி ததும்பிக் கொண்டிருக்கிறது. நல்ல அந்த உணர்வு, அழுத்த உணர்வை நம்ம உணர்றோம். இப்போ மூலாதாரம் ஒரு பிரபஞ்ச சக்தி ஈர்ப்பு மையம். இப்ப அந்த பிரபஞ்சம் முழுக்க இருந்து சுத்த வெளியினுடைய ஆற்றல் நம்ம மூலாதாரத்திலே இந்த வான்காந்த ஆற்றலை அழுத்தி அழுத்தி திணிவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. இப்ப அந்த ஆற்றலை நம்ம மூச்சின் துணை கொண்டு முதுகுத்தண்டின் வழியாக உச்சிக்கு எடுத்து சென்று அங்கிருந்து பாதம் வரைக்கும் பரவ இருக்கிறோம். இப்போ மூச்சை இழுத்து கொண்டே மூலாதாரத்திலிருந்து அப்படியே முதுகுத்தண்டு வழியா துரியவாங்க. துரியத்திலிருந்து மூச்சை விட்டு கொண்டே உடல் முழுவதும் அந்த சக்தியை பரப்பி பாதம் வரைக்கும் போகும். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்து கொண்டே துரியம், மூச்சை விட்டு கொண்டே பாதம், மூச்சை இழுத்து கொண்டே துரியம், மூச்சை விட்டு கொண்டே பாதம், மூச்சை இழுத்து கொண்டே துரியம், மூச்சை விட்டு கொண்டே பாதம், மூச்சை இழுத்து கொண்டே துரியம், மூச்சை விட்டு கொண்டே பாதம். தொடர்ந்து செய்யுங்க ஒரு 5 நிமிடம். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்து கொண்டே துரியம், மூச்சை விட்டு கொண்டே உடல் முழுக்க
அந்த சக்தியை பரப்பி பாதம் தொடர்ந்து செய்யுங்க. மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே திரியம். மூச்சை விட்டுக்கொண்டே உடல் செல்கள் அனைத்திலும் பரவி பாதம் வரைக்கும். மூச்சை இழுத்துக்கொண்டே துரியம். மூச்சை விட்டுக்கொண்டே பாதம். இப்ப அப்படியே இந்த சுவாசத்தை கவனிக்கிறத விடுத்துட்டு உங்க உடலை மட்டும் பாருங்க. உங்க உடலுக்குள்ள மூலாதாரத்திலிருந்து ஆற்றல் தானாக துரியம் செல்வதையும் அங்கிருந்து உடல் முழுவதும் அது நிரம்பி ததும்புவதையும் உணருங்க. இப்ப நல்லா நீங்க கவனிக்க கவனிக்க அந்த ஃப்ளோ, எனர்ஜி ஃப்ளோ அப்படியே அதிகரிக்க அதிகரிக்க நமது காந்த உடல் அப்படியே விரிந்து 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 செல்வதை உணருங்க. அப்படியே ஒரு அடி தூரம், 2 அடி தூரம் அப்படியே அது விரிந்து செல்றத பாருங்க. இந்த நிகழ்வு நடந்துட்டே இருக்குது. பிரபஞ்ச ஆற்றல் மூலாதாரத்தில் குவிவதும், மூலாதாரத்திலிருந்து ஆற்றல் உச்சிக்கு செல்வதும், உச்சியிலிருந்து உடல் முழுக்க செல்வதும் நடந்துட்டே இருக்கு. இப்ப இந்த ஆற்றல் திணிவால நமது ஆறா என்று சொல்லக்கூடிய காந்த உடல் மட்டும் அப்படியே விரிந்து 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 செல்வது. அப்படியே இந்த பூமி அளவுக்கு விரிந்து வாங்க. பூமியும் கடந்து விரிந்து வாங்க, விரிந்து வாங்க. நம்ம சூரிய குடும்ப அளவுக்கு விரிந்து வரும். இன்னும் விரிந்து 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 சக்தி களம் அளவுக்கு விரிஞ்சு நிற்கும். இதுல சிறிது நேரம் இருக்கணும். சக்தி களம்.
இப்போ சக்தி களத்திலிருந்து அப்படியே அந்த ஆற்றல் விரிந்து 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 மெய்ப்பொருளோடு கலக்கிறத உணருங்க. சுற்ற வெளி ஆன்மாவினுடைய அந்தம், ஆனந்த நிலை. ஆனந்த அனுபவம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அமைதியோடு ஆனந்த நிலையிலே லயமாக நிற்கிறோம். இப்ப அந்த சுத்தவெளி நம்மை சூழ்ந்து அழுத்தி 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 அந்த ஆற்றல் அப்படியே குறுகி குறுகி வர்றதை பாருங்க. அப்படியே நம்ம உடல் அளவுக்கு வாங்க. உடலுக்கு உள்ள அந்த ஆற்றல் அழுத்தம் பெறுவதை பாருங்க. உடல் முழுவதும் கவனி. உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்களிலும், ஒவ்வொரு உயிர் துகள்களிலும் இந்த ஜீவ காந்த சக்தி நிரம்பி ததும்பிக் கொண்டிருப்பதை உணர்கிறோம். இந்த உடல் உணர்வுல நீங்க ஒரு ஆனந்த உணர்வை பெற முடியும். உடல் செல்கள் அனைத்திலும் காந்த ஆற்றல் திணிவு பெற்று ஒரு ஆனந்த நிலையிலே லயமாகி நிற்கிறது. வாழ்க வளம். வாழ்க வளம். இந்த தெய்வீக மனோநிலையில தவத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். சங்கல். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ். நம் மனதில் அமைதி நிலவட்டும்.
நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவும். அமைதி, அமைதி, அமைதி. ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்து ஓம் சாந்தி மென்மையா சொல்லும். சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க வாழ்க. மெதுவாக கைகளை பிரித்து மென்மையாக தேய்த்து கண்களில் ஊற்றி முகம் முழுவதும் வருடி கொடுத்து கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, கொஞ்சம் உடம்ப தளர்வா ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. இன்னைக்கு மதியத்திலேயே 2 தியானம் செய்திருக்கிறோம். நிச்சயமா இரவு நேரத்துல சாந்தி யோகம் நல்லா பண்ணிட்டு படுங்க. நல்ல ஆற்றல் வந்து திணிவா இருக்கும். இப்ப உங்களுக்கு இருக்கிற அந்த அமைதிய ஆனந்தத்தை அப்படியே நீங்க வந்து கொஞ்ச நேரம் தக்க வச்சுக்கோங்க. சரிங்களா? அதை உடனே ஏதாவது பேசி செயல் செய்து உடனே அதை கலைச்சிடாம முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆற்றலை நீங்க நல்லா உணர்ந்து தக்க வச்சுட்டு வாங்க. நிச்சயமா அது உங்க லைஃப்ல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ உங்க எல்லாரையும் வாழ்த்தி நாம நிறைவு செய்ய இருக்கிறோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து பண்பு, பொறையுடைமை எனும் பேரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. இந்த தெய்வீகமான தியானத்தை வழங்கி இறையாற்றலுக்கும் குருமகான்களுக்கும் பிரபஞ்ச அன்னைக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி மகிழ்வோம். இன்னைக்கு ஒரு அற்புதமான தியானம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதைய பயன்படுத்தி பயன் பெறுவது நம்மளோட செயல்தான். சிறப்பா பண்ணுவோம். அதே போல சில அறிவிப்புகள், அதாவது நமது இறை சாதனை மார்க்கத்துல ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்களுக்கு வகுப்பு இருக்கிற அன்னைக்கு காலையில 10 to 11:30 இந்த 1.5 மணி நேரம் மீட்டிங் வந்து நாம நடத்திட்டு இருக்கிறோம். சரிங்களா? அதாவது இறை சாதனை மார்க்கத்தினுடைய கலந்தாய்வு கூட்டம். இதுல வந்து நீங்களும் விரும்புனா நிச்சயமா கலந்து உங்களோட ஆலோசனைகளை கொடுக்கலாம். நீங்களும் இணைந்து சேவை செய்யலாம். இப்படி நிறைய வாய்ப்புகள் இதுல இருக்கு. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். கட்டாயம் அல்ல மீட்டிங் வரணுங்கிறது. பட் வந்தீங்கன்னா நம்ம ஒரு அமைப்பில் இருந்து ஒரு பயிற்சியை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அங்க மற்ற செயல்கள் எல்லாம் என்னென்ன செய்யறாங்க, அதை நீங்க எப்படி பயன்படுத்தி கொள்ள முடியும், அல்லது நீங்க எப்படி உங்களை வந்து சேவையில ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்கிறது எல்லாமே வந்து அதுல உங்களுக்கு தெளிவா விளக்கம் கொடுத்து சொல்லுவாங்க. சர்வீஸ் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க நீங்க எல்லாருமே புதன்கிழமை காலையில 10 to 11:30 வரைக்கும் நீங்க வந்து கலந்துக்கலாம். சர்வீஸ் பண்றவங்க மட்டும் இல்ல, என்ன ஏதுன்னு தகவல் தெரிய விரும்புறவங்க கூட நீங்க வந்து கலந்துக்கலாம். அதுல எல்லா விவரமுமே உங்களுக்கு வந்து சொல்லுவோம். நம்மளது என்னென்ன பயிற்சி நடக்குது, எப்பப்ப நடக்குது, நேரடியா என்னென்னவெல்லாம் பயிற்சி பண்றோம், அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு நீங்களும் பயன்பெறலாம், மற்றவங்களுக்கும் சொல்ல முடியும். அதே போல இப்ப நம்ம இறை சாதனை மார்க்கத்துக்கு நிறைய பேர் நன்கொடைகள் வழங்கி இருக்கிறீங்க. அந்த நன்கொடை நீங்க அனுப்பின விவரம் வந்து எங்களுக்கு கிளியரா வரல. அது நீங்க 50 ரூபா அனுப்பிச்சிருந்தாலும் சரி, 50,000 அனுப்பிச்சிருந்தாலும் சரி,
நீங்க யாரு எவ்வளவு அனுப்பிச்சிருக்கீங்கங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரியணும். அது உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும், அறக்கட்டளைக்கும் பயனுள்ளதா இருக்கும். அதனால அதுக்கு ஒரு லிங்க் வந்து எல்லா குரூப்லயும் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்போம். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்பப்பவெல்லாம் நீங்க டொனேஷன் அனுப்பிச்சீங்களோ, அந்த விவரத்த நீங்க பூர்த்தி பண்ணி அனுப்பலாம். யாருக்கெல்லாம் ரெசிப்ட் தேவையோ, எல்லாருக்குமே ரெசிப்ட் போட்டிருக்கிறோம். ஒரு நபருக்கு கூட விடாம எல்லாருக்கும் ரெசிப்ட் போட்டிருக்கிறோம். அதனால யாரெல்லாம் ரெசிப்ட் வேணுமோ, அவங்களும் அதுல வர நம்பருக்கு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, உங்களோட அ டீட்டெயில்ஸ் வந்து அதுல எடுத்து உங்களுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும். சரிங்களா? இதை வந்து நீங்க நிச்சயமா இந்த வாய்ப்ப வந்து நீங்க வந்து பயன்படுத்தணும். அ ஓகே. இது ஒரு ரெக்வெஸ்ட்டு. அதேபோல ஏடிஜி, ஐடி ஃபைல் பண்றதுக்கு விரும்புறவங்க டொனேஷன் குடுத்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா, அது ப்ராப்பரா நாங்க ஆடிட்டர் கிட்ட ஏடிஜி ஃபார்ம் குடுத்து பண்ணி 10B சர்டிஃபிகேட் உங்களுக்கு அனுப்புவோம். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ஏடிஜி கிளைம் ஆகும். அதுக்கும் வந்து நீங்க வேணுங்கிறவங்க அந்த ஃபார்ம்லயே டீட்டெயில்ஸ் குடுத்திருப்போம். அத ஃபில் அப் பண்ணிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நல்லா சிறப்பா பயிற்சிய செய்துட்டு வாங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அம்மா நிறைவு பண்ணிக்கலாம்மா. ஓகே ஐயா. வாழ்க வளமுடன்.